ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிரேவிங் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகா பச்சடி, நல்ல கார சாரமாட்டு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரெப் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. 2 வெங்காயம், இந்த சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேனுவலாக கட் பண்ணலாம். ஒரு 10-12 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன அதையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, இந்த விரல் நீளத்துக்குள்ளே இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காய கட்டி, அதுக்கப்புறமா எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ஈஸியான ஒரு பச்சடி. சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காரத்துக்கு அதாவது 1 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், ஏன்னா இதில் பச்சை மிளகா தான் காரம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், மல்லிப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. புளி ஒரு இவ்வளோ நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் பல்ப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஜாகரி, இது வந்து டேஸ்ட்டுக்கு, உங்களோட இந்த பச்சடியை வந்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்மளோட பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம ஹாட்டான ஆயிலில் தாளிக்கிற பொருள் கடுகு, வெந்தயம், வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. ஸோ இது போட்டு பொரியட்டும். நம்மளோட தாளிக்கிற பொருள் பொரிஞ்சாச்சு. இப்போ இஞ்சி போட்டுடலாம். பொடிசாக கட் பண்ண இஞ்சி. இஞ்சி பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்துக்கு கூடயே பச்சை மிளகா. ஸோ இது வேகமாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையுமே நல்ல ஒரு 4-5 நிமிஷம் வதக்கி விடலாம். இப்போ நம்மளோட வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்ல பச்சை வாடை போக வதங்கிடுச்சுங்க. ஸோ இப்போது நம்ம வந்து பொடி ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணலாம். நான் சாம்பார் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பொடி ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த இது கூட ஃப்ரை பண்ணி விட போகிறோம். இந்த பச்சடியோட பேஸ் புளி ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் கெட்டியாக கரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தேவைக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வேணுன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த புளியோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சு. அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜாகரி வந்து உங்களுக்கு இந்த பச்சடி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தக்கன ஆட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி இந்த புளிப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு இனிப்பு வேண்டான்னா நீங்கள் அதுக்கு தக்கன உங்களுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஆக்சுவலி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஜாகரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அகெயின் ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆச்சு. மேலே பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அண்ட் நம்மளோட பச்சடி எனக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது வந்து இன்னும் நீங்கள் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். மற்றபடி ரெடி. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள்.